21 அதிகாரத்தில் அது முழுவதும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 21:7 எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த கழுதையில் தேவனை ஏற்றுகிறார்கள். அங்கே நிறைய பேர் கூடிட்டாங்க. அந்த நாட்களில் எருசலேமில் 30,000 50,000 சிலவங்க பல லட்சங்கிறாங்க, அது தவறு. 30,000 ஒரு 50,000 வரைக்கும் தான் எருசலேமில் ஜனத்தொகை. அந்த நாட்களில் இயேசு வாழும்போது லட்சங்களில் தான் இஸ்ரவேலில் ஜனத்தொகை இருந்தது. அப்போ இவர்கள் எல்லாரும் நிறைய மக்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவரை கழுதையின் மேல் ஒரு நோக்கம், எதற்காக கழுதையின் மேல் ஏற்றுகிறார்கள். தாவீதினுடைய மகன்களை குறித்து 1 ராஜாக்களில் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 2 அதோனியா ஒரு பக்கம் ராஜாவாவேன் என்று சொல்லி தனக்கு முன்பதாக ஓடக்கூடிய 50 வீரர்களை ஏற்படுத்துகிறான். அவனோடு அபியதார் என்ற ஆசாரியர் சேருகிறான். பெரிய படை தளபதி யோவாப் அவனோடு சேர்ந்துகிறான். அப்சலோமோடு சேராத யோவாப் அவனோடு சேர்ந்து அவனை ராஜாவாய் பிரகடனம் பண்ணுவதற்காக ஓடுகிறான். அதை அறிந்த தீர்க்கன் நாத்தானும் பத்சபேலாம் வந்து தாவீதிட்ட கேட்கும்போது தாவீது என்ன செய்கிறான், அவனை தான் நான் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஆசாரியன் சாதோக்கை அழைத்து நாத்தானை அழைத்து நீங்கள் போய் கழுதையில் அவனை என்ன செய்யுங்க, என்னுடைய கழுதையில் ஏற்றி அவனை ராஜாவாய் பிரகடனம். அப்போ இந்த யூத மக்கள் எல்லாரும் அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விடுதலை அடைந்தவர்கள், அப்பம் சாப்பிட்டவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, இவரை ராஜாவா என்ன செஞ்சிடலாம், அபிஷேகம் பண்ணிட்டா. அந்த நாட்களில் பிலாத்து ஒரு ரோமனமை ஆண்டு கொண்டிருக்கிறான், அந்நியனமை ஆண்டு கொண்டிருக்கிறான், ஒரு இரட்சகர் நமக்காக கர்த்தர் கொடுத்தார் என்று இயேசுவை ராஜாவாய் அவர்கள் எப்படியாவது அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தான் என்ன செய்கிறாங்க, கழுதையில் ஏற்றுவது மட்டுமல்ல, தங்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்கிறாங்க, முன்னாடி பின்னாடி விரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கலாம். எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ரொம்ப அங்கலாய்க்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் வெகு தூரம். நீ ஆசகல சிரியாவின் மேலே அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணணும். சாப்தாத்தின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலில் அபிஷேகம் பண்ணணும். ஓஸ்தானத்தில் எலிசாவை, ஆனால் அவன் செய்யலை. அதை எலிசா என்ன செய்கிறான், தீர்க்கதரிசிகள் புத்திரரை அனுப்பி எகு எங்கே இருக்கான்னு போய் பாரு, அவனை நீ போய் அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது 2 ராஜாக்கள் 9:13 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அந்த சேனாதிபதியோடு கூட இருந்த தளபதிகள் கேட்ட உடனே தங்களுடைய வஸ்திரங்களை என்ன செய்கிறாங்க, வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் போட்டு எகு ராஜாவா, எக்காலம் ஊதி எகு ராஜாவானான் என்று பிரகடனம் பண்ணுறாங்க. அப்போ இதெல்லாம் என்னன்னா, இயேசுவை ராஜாவாய் அவர்கள் எப்படியாவது இந்த இஸ்ரவேல் தேசத்தில் வைத்து விடணும். வச்சுட்டா நம்மளுக்கு என்ன நோய் வந்தாலும் அவர் குணமாக்கிடுவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளுடைய களஞ்சியங்கள் எப்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர்கள் உலக பிரகாரமாய் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்களுடைய ஆடைகளை எல்லாம் போட்டு ராஜாவாய் அவரை என்ன செய்யணும், அபிஷேகம் செய்யணும் கொண்டு வருகிறார்கள். பெத்பகே என்ற ஊர்ல இருந்து எல்லாரும் நடந்து வருகிறார்கள். வரும்போது அவங்க ஓசன்னா ஓசன்னா, அது என்னன்னா நம்மளுக்கு தெரியும், இயேசுவே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே, சேவ் அஸ் ஓ ஃபாதர் காட், இயேசுவே எங்களை காப்பாற்றும். இது பழைய ஏற்பாட்டிலையும் வருகிறது. 118ஆம் சங்கீதம் 25 கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும் என்று அந்த இடத்துல நம்ம எபிரேய பாஷையில் பார்க்கும்போது அங்கே ஓசன்னா என்று தான் போடப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசுவே எங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் மிகுந்த சத்தத்தோடு, அவர்களை ஆர்ப்பரிப்போடு பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எருசலேமுக்கு அருகாமே வந்துட்டாங்க. வலது பக்கம் போனால் பிலாத்துவினுடைய அரண்மனை, இடது பக்கம் போனால் தேவாலயம். தேவன் எதை தேர்ந்தெடுப்பார், அந்த இடத்துல நிற்குது அந்த கூட்டம். அவர் சிரித்து கொண்டிருக்கிறார். இவங்க எல்லாம் பிலாத்தின் அரண்மனையில் சென்று பிலாத்துவை என்ன செய்வார், என்ன செய்து அவனை தள்ளிட்டு இவரை உட்கார வைக்கலான்னு அவங்க எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்
தெரிந்தெடுத்தது என்னன்னா தேவாலயத்தை நோக்கி செல்கிறார். அதுல பல ஆயிரம் மக்கள் நின்றுக்கிட்டாங்க. ஐயோ, நம்ம நினைச்சது வேற, நடந்தது வேற நடந்துருச்சே அப்படின்னு உலக பிரகாரமாய் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற மக்கள் நின்று விடுகிறார்கள். இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டம் போகுது. உள்ள போறார், தேவாலயத்துக்குள்ள பார்க்கிறாரு. அந்த தேவாலயம் எப்படி இருக்கிறது? கள்ளர் குகையாய் இருக்கிறது. 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பார்க்கும்போது, விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களையும் வெளியே அவர் துரத்தி விடுகிறார். எல்லாரையும் துரத்தி, அவர் ஒருத்தர் இல்லை, ஏன்னா அவரோட ஆயிரக்கணக்கான மக்கள் வர்றதுனால அவர் செய்யறதெல்லாம் அவங்களும் செய்வாங்க. எல்லாத்தையும் துரத்துறாங்க. காசுக்காரருடைய பலகையை எடுத்து எறிகிறாங்க. புறா வைக்கிறவர்கள் ஒரு பெரிய ஆசனம் போட்டு உட்கார்ந்து புறா வைத்துக்கிட்டு இருப்பாங்க பலி செலுத்துவதற்காக. எல்லாத்தையும் அடிச்சு தேவாலயத்தை தூய்மை செய்கிறார். தூய்மை செய்து அவர் சொல்லுகிற வார்த்தை தான், என்னுடைய வீடு ஜப வீடு என்று அழைக்கப்படும் என்று சொல்லுகிறார். இந்த குருத்தோலை ஞாயிறில், இந்த பாம் சண்டேல தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, 1 கொரிந்தியர் 3:14, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களோ? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் அவர் காட். நீங்கள் ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. யூ ஆர் தி டெம்பிள் ஆஃப் அவர் காட். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். எல்லா இடத்துலையும், wherever you are, wherever you are walking, riding a bike, or traveling in your bus, traveling in your car, traveling in your flight, you are the temple. எல்லா இடத்திலும் துதியின் சத்தம் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும். எல்லா இடங்களிலும் பிதாவை தொழுது கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் எப்படின்னா, நீ இந்த ஆலயத்தை இடிக்கிறியா? ரோமர்களே, இந்த ஆலயத்தை இடிக்கிறீங்களா? இந்த ஆலயம் இடிக்கப்படும். ஆனா அந்த ஆலயத்தை இடிச்சாலும் நான் என்னை நம்புகிற விசுவாசிக்கிற பிள்ளைகளினுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியாய் உள்ளே வந்து அங்க ஆலயமாய் இருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள இந்த பாம் சண்டேல தேவனாகிய கர்த்தர் இஸ் கமிங் இன்சைட் யூ. He is dwelling in your heart. உங்களுடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசமாயிருக்கிறார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, பக்கத்தில் வர்றார், பின்னாடி இல்லை. He is inside. When we invite him, Lord come into our heart. இன்வைட் பண்ணாதான், இதோ நான் வாசல்ல இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ள வருவேன். I will dine with you. அவனோடு நான் என்ன செய்வேன்? எல்லா காரியத்திலும் உடனாக இருப்பேன். ஆண்டவர் நம்மோடு வர்றதுக்கு எதுக்குன்னா, அதான் நீதிமன்ற சங்கீதம் 32:8 சொல்லுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். ஆலோசனை சொல்லுகிற கர்த்தருடைய கண்கள் அப்படியே உலாவிக் கொண்டிருக்கும். தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும் விதமாக, தன்னுடைய மகிமையை want to exhibit his glory and his power, மகிமையை வெளிப்படுத்துவதற்காக உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கா? நோக்கமாக இருக்கிறது. Those who are harnessed in heart, உண்மையாய் கர்த்தரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த இருதயம் எப்படி இருக்கிறது? ரோமர் 1:21, 22, 23 சொல்லி இருக்கிறது, இந்த இருதயம் சகல விதமான அநியாயத்திலும், எல்லா உலக மனிதர்களுடைய இருதயங்கள் பாருங்க, அநியாயத்தினால் அக்கிரமத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது, விபச்சாரத்தினால் வேசித்தனத்தினால் நிறைந்திருக்கிறது, குரோதத்தினால் துரோகத்தினால நிறைந்திருக்கிறது, பொருளாசையினால நிறைந்திருக்கிறது, துரோகத்தினால. அப்படி நிறைய அந்த காரியங்களை அவங்க ஒரு 20-21 காரியங்களை அந்த ரோமன் 1 chapter 1 and 21-23 அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொறாமை உடையவர்களாக இருப்பாங்க, கொலை பண்ணுவாங்க,
வாக்குவாதம் பண்ணுவாங்க, வன்மம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், புறங்குறிக்கிட்டே இருப்பாங்க, அவதூறு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, துராகிருதம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க, பெருமை உடையவர்களாக இருப்பாங்க, அகந்த வீம்பு பிடிச்சவங்களாக இருப்பாங்க, பொல்லாதவைகளை யோசித்து ஏதாவது செய்து கொண்டு இருப்பாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, உணர்வு இல்லாதவங்க, உடன்படிக்கையை மீறுகிறவர். நம்ம யாரோட உடன்படிக்கை பண்ணியிருக்கோம்? ஆண்டவரோட உடன்படிக்கை. அவர் வாசம் பண்ணுகிறார். உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் இருப்பார்கள். சுவாபத்தில் அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், இரக்கம் இல்லாதவர்களாய், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் இல்லாத. எதற்காக இந்த யூத மக்கள் இவரை தெரிந்ததா? இவர் ஒரு மீட்பராய் நமக்கு வருவார், அநேக காரியங்களிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் வருவார், பிரச்சனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராய் வருவார். மீட்பர், விடுதலை கொடுக்கிறவர், பாதுகாக்கிறவர். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஃபைனஸ்ட் மெசேஜ் அதுதான். மீகா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மீகா chapter 7 and verse 11. உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாட்களிலே பிரமாணம் வெகு தூரம். இதில் டைரக்ட் உங்களுக்கு மீனிங் கிடைக்காது. நீங்கள் இஃப் யூ கோ டு த இங்கிலீஷ் வெர்ஷன், it will be a day for building your walls. It will be a day. This is the day that God has made for us. இந்த நாள் தேவன் நமக்கு அற்புதமாய் உண்டு பண்ணுகிற நாள். யாருடைய மதில்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது? நம் மதில்களை எடுப்பிக்கும் நாள். அவர் சொல்லுகிறார், தாவீதின் கூடாரத்தை நான் சீர்படுத்த வருகிறேன். I'm come to rescue. நான் வருகிறேன். யாருடைய இருதயங்கள் சீர்பட்டு இருக்க இல்லை, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அதுல துவாரங்கள் ஓட்டைகள் விழுந்திருக்கிறது. அந்த மதில்கள்ல, the மதில்கள், it will be a day for building that walls. உங்களுடைய மதில்களை எடுப்பிக்கும் நாள் இந்த குருத்தோலை ஞாயிறு. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல உங்களுடைய மதில்கள் எப்படி, இருதயங்கள் எப்படி இருக்கிறது? when God comes into your heart, our heart is okay. அது ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடமா இருக்கிறதா? நம்ம பார்த்தோம் ரோமன் 1:21 23 வரைக்கும் பலவிதமான அநியாயங்கள், காரியங்களை பார்த்தோமே. if it is there, அது நமக்குள்ளாக இருந்தால், how our Lord Jesus Christ, the living God, dwell in your heart. உங்களுடைய இருதயத்தில் எப்படி வாசம் பண்ண முடியும்? how can it be? how can it be? இன்னும் 5 நாட்கள் அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். ஆனால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தில் ஆண்டவர் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்மளுடைய மூர்க்க வெறி, பொய் சொல்லுதல், பொய் உரையாத தெய்வம். நிறைய பேர் ரொம்ப கேஷுவல் லையர்ஸ். வீட்டில் அப்பா இருந்தா இருக்காருன்னு சொல்லணும், அப்பா இல்லைன்னு சொல்லு. இட்ஸ் எ லை. அது விபச்சார பாவத்துக்கு 2 ஒன்று தான். த சேம் யார்ட் ஸ்டிக். This is the sin, this is not a sin. அவர் அப்படி இல்லை. பாவம் பாவம் தான். ஒருத்தங்க வர்றாங்க, 10,000 ரூபாய் கேட்குறாங்க. உன் வீட்டில் 1 lakh இருக்கு, நீ சொல்லு, ஓப்பனா சொல், நீ பொய் சொல்லாத. I'm having, but I do not have a heart to give to you. என்னுடைய இருதயம் உனக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லு. சும்மா தப்பு இல்லை. என்கிட்ட இல்லைன்னு சொல்லாத, இல்லைன்னு சொல்லாத. மாற்றி நம்ம பேச பழகணும். சில விஷயங்கள், சிறு காரியத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா, we must be very honest, very honest. God wants to emphasize. நம்மளுடைய இருதயத்தை தேவனாகிய கர்த்தர் ஆலயமாய் பார்க்கிறார். நம்மை ஆலயமாய் பார்க்கிறார். நடமாடும் ஆலயங்களாய் கர்த்தர் பார்க்கிறார். அவர் நடமாடும் ஆலயங்களாய் நம்ம இருக்கும்போது வெளிப்படுத்தின விசேஷத்து கடைசி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயம் செய்கிறவன், கடைசி 21ஆம் அந்த அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனமோ ஏதோ இல்லை, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தம், ஹோலி ஹோலி, இன்னும் பரிசுத்தமா, இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். எப்போ கிடைக்கும்? எப்போ கிடைக்கும்?
எப்ப கிடைக்கும்? நம்ம எதோட அதிகமாய் ஐக்கியப்படுகிறோமோ அப்பந்தான் கிடைக்கும். தேவனாகிய கர்த்தர் அந்த யூத மக்கள் எல்லாரும் பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு செல்ல வேண்டும், அவரை ராஜாவாய் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை அவர் அங்கு சென்றிருந்தால் அந்த இஸ்ரவேலின் தேசத்துக்கு தான் அதிபதியாய் இருக்க முடியும். ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலகத்தினுடைய சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழாக தான் அவர் இருக்க முடியும். அதை அவர் விரும்பவில்லை. லிட்டரல் அவர் இதை விரும்பல. நம்மளுடைய வாழ்க்கையும் அதுதான். இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நிழலாட்டம் போல ஒரு வாழ்க்கை. நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு, ஆண்டவரோடு ராஜரீகம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம இழந்து போகக்கூடாது. அவர் என்ன செய்கிறார்? ஆலயத்தை நோக்கி போவது மட்டுமல்ல, அடுத்த ஒரு 5 நாட்கள் அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணிக்க போகிறார். Are you going to sacrifice your life or you want to live a best and very good life? எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கிறீர்கள்? இட்ஸ் அப் டு யூ. இந்த குருத்தோலை ஞாயிறில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை எதற்காக பிடித்திருக்கிறேன்? why I have caught you. எதற்காக உன்னை ரட்சித்தேன்? nearly 148 crore people are in our country. 148 கோடி மக்கள். அதுல எல்லாவற்றிலும் நீ நல்லவனா? நீங்க நல்லவர்களா? குணசாலிகளா? பெரிய அறிவாளிகளா? எதற்காக நான் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன்? யோசித்து பார்க்கணும். இந்த ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு இல்லை, ஒரு கிஃப்ட். உலகத்திலே நம்ம பெற்ற பெஸ்ட் கிஃப்ட் என்னன்னா த சால்வேஷன், ரட்சிப்பு தான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் எவர். மனைவி கொடுக்கலாம், கணவன் கொடுக்கலாம், பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், பெற்றோருக்கு பரிசு கொடுக்கலாம், தாய்மார் தினத்தில் பரிசு கொடுக்கலாம். இதெல்லாம் பெரிய கிஃப்ட் இல்லை. த பெரிய கிஃப்ட் என்னன்னா த சால்வேஷன், ரட்சிப்பு. ஆண்டவர் அதை நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்திற்கு நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? உலகத்தின் வழியா அல்லது சிலுவையின் பாதையின் வழியா? அந்த சிலுவையின் பாதையில் பலவிதமான உபத்திரவங்கள், வேதனைகள், துன்பங்கள், நிந்தைகள், இக்கட்டுகள், தோல்விகள் வரலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நிச்சயமாய் நாம் ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், I am coming here to build the walls. இன்றைக்கு உங்களுடைய மதில்களை எடுப்பிக்கும் நாள். இந்த நாள்ல பிரமாணங்கள் வெகு தூரம். இங்கிலீஷில் திஸ் டே your boundaries be expanded. உங்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்கக்கூடிய நாள். என்ன எல்லை? சமாதானத்தின் எல்லை, சந்தோஷத்தின் எல்லை, சுகத்தின் எல்லை, ஆரோக்கியத்தின் எல்லை, பலத்தின் எல்லை, சத்துவத்தின் எல்லை, ஐஸ்வர்யத்தின் எல்லை, கனத்தின் எல்லை, புகழின் எல்லை, தரிசனத்தின் எல்லை, ஊழியத்தின் எல்லை. எல்லாவற்றையும் he want to increase and increase multitude. hallelujah, hallelujah. அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த குருத்தோலை ஞாயிறில் ராஜாவாய் வருகிறார். சுற்றிலும் இருக்கிற மக்கள் கதறுகிறார்கள், இயேசுவே எங்களை காப்பாற்றும், ஓசன்னா எங்களை காப்பாற்றுங்கப்பா, எப்படியாவது இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று கதறுகிறார்கள். அந்த வேதனைகளை காப்பாற்றுவதற்காகத்தான் தேவன் மீட்பராய் வருகிறார். இந்த நாளில் உங்களை தேவனாகிய கர்த்தர் அழைத்திருப்பதின் நோக்கம் என்னன்னா, உங்க மதில்கள் எப்படி இருக்கிறது? How is your walls? உங்களுடைய மதில்கள் எப்படி இருக்கிறது? ரட்சிப்பு என்ற மதில், அபிஷேகம் என்ற மதில், விசுவாசம் என்ற மதில், நம்பிக்கை என்ற மதில். யாரை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? Are you believing the word or believing me? சிலர் 2 இதுலயும் இருப்பாங்க. ஆண்டவர் மேல இருக்கும், உலகத்தின் மேல இருக்கும். ஆண்டவர் அதை விரும்பல. He knows our heart. நம்மளுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். மனிதன் பார்க்கிற விதமாய் அவர் பார்ப்பதில்லை என்று தெளிவாய் பல இடங்களிலே பதிவிட்டிருக்கிறார். சாமுவேலை பார்த்து எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய் சவுலுக்காக, 1 சாமுவேல் 16:1 சொல்வார். எடுக்க வேண்டாம். எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய்? Go and anoint a son of Jesse. போ, பெத்லகேம்ல ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய மகனை நீ அபிஷேகம் செய்.
இவன் வருகிறான், எல்லாத்தையும் பார்க்கிறான். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சரீர அளவை பார்க்கிறான். நான் இவங்களை தெரிந்து கொள்ளல, நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆண்டவரை நம்மை தினமும் ஆராதிக்கிறோமா? நம்மளுடைய ஆலயம் இன்டாக்டா இருக்கணும்னா we must be very closer to God. ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்படணும். கொடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு 7 மணி நேரம், 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் நம்ம உறக்க நிலையில் இருப்போம். அது விட்டுறலாம். மீதி உள்ள 16 மணி நேரங்களில் நம்ம யாரோடு அதிகமாய் உறவு கொண்டு இருக்கிறோம்? நம்மளுடைய மனது யாரோடு உறவு கொண்டு தாவீது ராஜா சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும், ஆல் த டைம் ஐ பிரைஸ் a living God. I do. அவரோட நெருங்க தான் நம்ம சும்மா நடந்து போகும்போது அந்நிய பாஷை பேசுவோம். நிறைய பேருக்கு அந்நிய பாஷை பேசணும்னா என்ன செய்யணும்னா, மியூசிக்கை போட்டு பயங்கரமாக அடித்து ஒரு 3 மைக்கில் மக்கள் இந்த இதில் அப்படியே பண்ணி இருந்தால் துள்ளுவாங்க, கை கட்டி அதை அடிச்சு. திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா அந்நிய பாஷையும் ஓடிடும். பல இடங்களை நம்ம பார்க்குறோம். அப்படி அல்ல, அதல்ல. நம்ம கிச்சனில் வேலை செய்யும் போதே என்ன செய்யணும்? we must speak in tongues. இதை செய்ய விடவே மாட்டான் சாத்தான். that must be a great struggle. நீங்கள் ஒன்றும் இல்லை, எத்தனை வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் கரெக்டான டைம் நைட் 8 மணிக்கு, காலையில் 6 மணி, அல்ல நைட் காலையிலோட பர்சனல் ப்ரேயர் நைட்டில் நாங்கள் கரெக்டாக 8 மணி 8:30 இல்லை 9க்கு பர்சனலாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுவோன்னு சொல்கிற குடும்பங்கள் மட்டும் கையை தூக்குங்க. பார்த்தீங்களா? ஒரு 6 7 தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அது விடமாட்டான். எங்கள் வீட்டுக்காரர் ரசிக்கப்படல, சரி ரசிக்கப்படல, மனைவி பிள்ளைங்க ரசிக்கப்பட்டுச்சு, இல்லை மருமக ரசிக்கப்பட்டவ தானே, ஒரு 4 பேர் 3 பேர் 2 பேர் இருந்தால் போதுமே, அங்கே நான் வருவேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். அதில் நிறைய குடும்ப ஜெபம் பாருங்க. ஒரு பாட்டு இன்னைக்கு போதும்பா, 2வது பாட்டு எடுத்தாவே இப்படி பார்ப்பாங்க, 3 போதும் ஒரு 3 பாட்டு 4 பாட்டு படிக்கவே என்ன இல்லை, முடியல. அடுத்து ஒரு பாட்டு 2 பாட்டு முடிஞ்ச உடனே சிலவங்க ஒரு சங்கீதம் வாசிப்பாங்க. அது பெரிய சங்கீதம் எடுத்துறாத, யாரும் 119 சங்கீதம் எடுத்து குடும்ப ஜெபத்தில் வாசித்த மாதிரியே இல்லை. சரி, சின்னது எடுத்தாச்சு. அடுத்து ஜெபம், ஒரு கடமைக்கு வர்ஷிப் பண்ணணும், அங்கே ஆராதிக்கணும். அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? எல்லாரும் டங்ஸில் தெரிஞ்சவங்க, அந்நிய பாஷையில் இருக்கிறவங்க, ஷாமா லாஹா மாகாதி ஆந்துல் அபி ஆஷி அந்த ஆண்டவரை ஆராதிக்கணும். அந்த நேரத்தில் அப்படியே சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு பாட்டை பாடி ஒரு 10-15 நிமிடமாவது என்ன செய்யணும்? எதுக்கு நான் சொல்கிறேன்னா, why I teach lead, இது உங்களுக்கு லேக்காக இருக்கிறனால தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆலயமாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆலயம் மணல் கொண்டு எரிஞ்சதுன்னா அந்த அனல் பக்கத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத உன் கணவனை மனைவியை பிடிச்சிக்கும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விடாது. அவன் எப்படிப்பட்ட துன்மார்க்க வாழ்க்கை இருந்தாலும் விடாது. ஏன்னா செய்யறது அவன் இல்லை, அவன் பின்னாடி இருக்கக்கூடிய சாத்தான் அவனை செய்ய விடாது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கர்த்தரோடு நெருக்கப்படுகிற அந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் இந்த குருத்தோலை ஞாயிறில் உன் மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்த அந்த நாட்களில் உங்களுடைய பவுண்டரிஸ், எல்லைகளை நான் விரிவாக்க போகிறேன் என்று ஆண்டவர் உறுதி சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நினைப்பாங்க ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் நிச்சயமா தருவார். ஏற்ற வேளையில் எந்த நேரத்தில் அவர் தருவார். எங்கள் ஊழியத்துக்கு ஒரு சகோதரி கொடைக்கானல்லேருந்து செல்வம், அவங்களுக்கு ஒரு 65 வயது இருக்கும். என்ன வேலை செய்கிறாங்கன்னா 4 வீட்டு வேலை செய்கிறாங்க. எங்கள் ஊழியத்துக்கு ஒரு 1000 rupees பண்ணணும், 1000 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு வாஞ்சேன். அதனால் 5வது வீட்டில் போய் வேலை பார்க்குறாங்க. இதுதான் சாக்ரிஃபைசியல் ஆஃபரிங், தியாகத்தோடு கொடுக்குற ஒரு ஆஃபரிங். நான் 3-4 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு என்னுடைய ஊழியர் ஒரு ஆட்டோ ஓட்டுநரை தூத்துக்குடியில் பார்க்குறாங்க. அவர்கிட்ட கேட்குறாங்க,
நான் எப்படி ஹவு கேன் ஐ சப்போர்ட் திஸ் மினிஸ்ட்ரி? ஒரு 300 கொடுத்தா போதுமா, 200 கொடுத்தா போதுமா? அப்போ என் ஊழியர் சொல்லியிருக்கிறாரு, அப்படி இல்லை, நீ எப்போ வீட்டுக்கு போவ? ஆனால் 8 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேன். சரி, இன்னையிலிருந்து 8 மணிக்கு ஆட்டோவை வீட்டுக்கு போகாத, அரை மணி நேரம் 8:30 வரைக்கும் இரு. அதில் எந்த சவாரி வருதோ அங்கே போ. 100 ரூபாய்க்கு போவ, உனக்கு பெட்ரோல் எவ்வளோ வரும்னு தெரியும். ஒரு 50 ரூபா, மீதி 50 ரூபாயை எடுத்து வச்சுக்கோ. இதை நீ சேகரி. 8 மணிக்கு போகிறத 8:30க்கு போ. அரை மணி நேரம் நீ எக்ஸ்ட்ரா. ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் என்ன வந்தாலும் நீ ஆண்டவர் கொடுத்துடணும். அவன் சேர்த்து வச்சு மாதம் அனுப்பினான். இன்றைக்கி அவனுடைய நிலைமை 20 ஆட்டோவுக்கு ஆண்டவர் உரிமையாளராக வச்சிருக்கிறார். இப்போ ஆட்டோ ஓட்டுறதில்லை. ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த செல்வம் அப்படிங்கிறவங்கள சொன்னேன். அவங்க ஒரு 4 ஆண்டுகளாக ஒரு இந்த மிஷனரி ஊழியத்தை ஆரம்பிக்க முன்னாடியே கொடுக்குறாங்க. ஒரு 5-6 முதல்ல 500 கொடுப்பாங்க, பிறகு 1000 ரூபா. திடீரென்று ஒரு நாள் அவங்க வெளியே கொடைக்கானலில் ஒரு வீட்டு வெளியே கூட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஹிந்தி, அவங்க வெளியே அங்கே வட இந்தியாவில் இருக்கிறவங்க, டெல்லியில் இருக்கிறவங்க, அவங்க ஒரு பெரிய பங்களா. அந்த அம்மா வெளியே வந்து இதை கூப்பிடுறாங்க. இவளுக்கு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும், ஏன்னா வட இந்தியாக்காரங்க வீட்டில் வேலை செஞ்சனால தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்க? நீ என்ன பண்ணுற, இது பண்ணுற எல்லாம் கேட்டாங்க. சரி, இனி அடுத்த மாதத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வேலைக்கு வந்துடு. நாங்கள் எப்பயாவது வருவோம், எங்கள் பிள்ளைங்க வருவாங்க, பேர பிள்ளைங்க வருவாங்க, என் தம்பி வருவான். அப்போ நீ இந்த கெஸ்ட் ஹவுஸில் இருந்துக்கோ, பிற வீட்டு சாவியை கொடுத்து அவங்களுக்கு சமையல் மாத்திரம் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி. சம்பளம் எவ்வளோ தெரியுமா சொன்னாங்களா? 25,000 ரூபா. பெரிய ஒரு வீடு, கெஸ்ட் ஹவுஸ். பாஸ்டர் ஒருத்தங்க, இங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, இங்கே சின்னதா அம்மா இருக்கிறாங்க. அதுக்கு அந்த மாதிரி இல்லை, நல்ல அழகான கெஸ்ட் ஹவுஸ், 2-3 ரூம் இருக்கிற மாதிரி, அவங்க பிள்ளைய வந்தால் தங்கிட்டு போகிற மாதிரி. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா 25,000 கொடுக்குறது பெருசு இல்லையா? அவங்க பேத்திலாம் வந்துச்சுன்னா, அந்த அம்மா வெளிநாட்டிலேருந்து வரும், வந்துச்சுன்னா எனக்கு போகும்போது 50,000 இல்லை 1 லட்சம் தான் கொடுத்துட்டு போகும். 5 நாள் இருப்பாங்க, 1 வாரம் இருப்பாங்க. 50,000 இல்லை 1 லட்சம். யார் வந்தாலும் சரி 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சே கொடுக்க மாட்டாங்க. அடுத்து வந்தோடனே எங்கிட்ட ஒரு 20,000 கொடுத்துருவாங்க. நீ தான் சார்ந்த மீன் வாங்கணும், கறி வாங்கணும். மீதி காசை அவங்க கேட்கவே மாட்டாங்கய்யா. எப்படியும் 2 மாதத்துக்கு இல்லை 1 மாதத்துக்கு ஒரு தடவை 2 பேர் 5 பேர் வருவாங்க செய்யணும். இப்போ ஆண்டவர் இப்படி எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அவர் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். நம்ம இங்கே காணிக்கை போடுறதுக்கு முன்பதாக வீட்டிலேயே தீர்மானித்து எடுத்து, ஆண்டவரே இதை உம்முடைய ராஜ்யத்திற்கென்று விதைக்க போகிறோம், அர்ப்பணிக்க போகிறோம். தசம பாகத்தெல்லாம் 2 பேர் சேர்ந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும்? பாஸ்டர் கையில் கொடுக்குறதோ இங்கே போடுறதோ சும்மா இப்படி போடக்கூடாது. ஆண்டவர் இடத்துல அது ஒரு பரிசுத்தமான ஒரு காணிக்கை. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்முடைய மதில்களை எடுப்பிக்கும் நாள் இந்த நாள். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் அசாத்தியமான காரியங்களை செய்கிற தெய்வம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் சாதாரண தெய்வம் அல்ல, அசாத்தியமான காரியத்தை செய்கிற தெய்வம். ஒன்றே ஒரு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்பதாக கோயம்புத்தூர்ல கோவை மெடிக்கல்ல ஒரு பொள்ளாச்சியை சேர்ந்த பெரிய தொழிலதிபருடைய மனைவியை அங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நுரையீரல், பிறகு சிறுநீரக பிரச்சனை. 1 மாதமாகி எல்லாம் டெட்டரேட் ஆகிட்டு ரொம்ப கீழே அப்படியே போயிட்டு இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, இனி ஒரு 3 நாள் தான் உங்கள் மனைவி 3 நாள் அல்லது 1 வாரம் வரைக்கும் தான் இருக்க முடியும். ஒன்னே ஒன்று, நீங்கள் அந்த ரோடை கிராஸ் பண்ணுங்க, வலது பக்கம் போய் கீழே இறங்கி நேராக போனால் ஒரு சர்ச் இருக்கும். அது ஏஜி சர்ச்சு தான். ஹல்லேலூயா. என்ன நாங்கள் கூப்பிடுவாங்க, போயிருக்கிறேன். அவங்க சொன்ன சாட்சி. அங்கே போங்க, அங்கே போய் அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க ஜெபிப்பாங்க. அந்த கடவுள்கிட்ட நீங்கள் பண்ணுங்க. அவங்க திருப்பதி எல்லா கடவுள்கிட்டையும் போயிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. சொன்ன உடனே அங்கே போனாங்க, அவங்க நல்லா ஜெபிச்சாங்க. அந்த பாஸ்டர் அம்மா தினமும் காலையில் மதியம் இரவு ஜெபிச்சுட்டு போகிறாங்க. 3 நாள் 4 நாள் 1 வாரத்தில் இறந்துருக்கணும், இறக்கலை. ஆனால் டக்கு மானிட்டர் இப்படி இருந்தது, தலைகீழாக மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாம் சரியாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. 3 நாளில் இறந்துருவேன்னா 1 வாரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போயாச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க.
அவங்க ரெகுலராக அந்த சர்ச்சுக்கு வருவாங்க, நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா 10,000 12,000த்துக்கு தான் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் அவங்க கூட்டு போய் பெஸ்ட்டாக எடுன்னு. இன்னைக்கு அவங்க திருப்பி போய் அந்த டாக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு கண் திறந்துட்டீங்க, ஏன் உங்கள் கண் மூடி இருக்குது, உங்கள் இருதயம் ஏன் மூடி இருக்கு அப்படின்னா, நான் டாக்டர், என் பிள்ளைங்க 2 பேரும் அவங்க கவுண்டர் இனம். நம்ம இனத்தில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மி. நம்ம பிள்ளைகளை யார் கல்யாணம் பண்ணுவா பாருங்க. அவங்க சொல்லி இவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், ஆனால் அவங்களுடைய இருதயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. இப்படி அநேக அற்புதத்தை லார்ட் இஸ் டூயிங் இன் அவர் கண்ட்ரி. நம்மளுடைய தேசத்தில் ஆண்டவர் அற்புதமான அதிசயமான பெரிய பெரிய காரியங்களை செய்து வருகிறார். நீங்க இங்க இருக்கிறதுனால தெரியல, நாங்க எல்லா பக்கமும் போகிறதுனால அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம், அவர்களோடு பேசக்கூடிய ஒரு பெரிய கிருபை ஆண்டவர் கொடுக்கிறதுனால, ஆண்டவர் ஜீவனுடைய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை தெளிவா சொல்ல முடிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளோடு பேசுகிற தெய்வம். நான் ஒன்று சொல்றேன், தாகம் உள்ளவன் மேல் கத்த தண்ணீர். ஆண்டவரே எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னா அவர் வெளிப்படுவார். தூதர்கள் உங்கள் கண்கள் தரிசிக்கும், கர்த்தரை நம்ம பார்க்கலாம், அவருடைய மெல்லிய சத்தத்தை நம்ம கேட்கலாம். அப்படிப்பட்ட பாக்கியமுடைய ஒரு பாக்கியவான்களாய் நம்ம இருப்பதற்காக தான் இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் இந்த பாம் சண்டே குருத்தோலை ஞாயிறில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் எதுக்குன்னா, தேவன் நம்மை ரட்சித்ததற்காய் நம்ம நன்றி செலுத்துகிறோம். இந்த ரட்சிப்பை நம்ம பெற்ற பின்பதாகத்தான் அநேக உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள் என்ற பலவிதமான சாத்தானினுடைய கண்கள், அவனிடத்திலிருந்து அம்புகள் வரும். அதிலிருந்து தேவன் நம்ம என்ன செய்யணும்? விடுவிக்க தேவன். He gives the deliverance. சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வறுமையிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, பலவிதமான சூழலிலிருந்து. நிறைய பேருக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுவார். முகம் பார்த்தா எப்போதும் துக்க முகமாய்த்தான் இருக்கும். அவரை பார்க்கும்போது கணவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்குமா? அவரும் துக்கமா இருக்கும். பிறகு அவர்கிட்ட இருந்து சந்தோஷமான வார்த்தை வரவே வராது, எரிச்சலான வார்த்தை. அப்போ என்ன சொல்ல, என் கணவர் எப்போதும் எரிஞ்சுக்கிட்டு இருப்பார். எரியறது யாரு? நம்மளுடைய முகம். நம்முடைய முகம் எப்படி இருக்கணுமா? தேவதூதர்கள் முகத்தை போல. ஏன்னா நம்ம யாரை தரிசித்திருக்கிறோம்? ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிறோம். என்னுடைய முகத்தை பார்க்கிறவர்களுடைய முகம் எப்படி இருக்கணும்? பிரகாசம் அடையணும். If you are really looking at the face of Jesus Christ, like sitting in the feet of Jesus Christ, your face will be shining and shining and shining. அது நம்ம தெளிவா சொல்லலாம். எந்த பாடுகள், ஏன் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதே நோ மார்னிங் விடிஞ்சா சிறைச்சேதம் பண்ணப்படுவோம். அந்த சூழல் அவங்க என்ன செய்தார்கள்னா பாட்டு பாடி ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவிடு நம்ம இப்படி அம்மா இருக்கிறாங்க, அந்த இக்கட்டான நேரத்திலே ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? பாடணும். ஆண்டவரே அப்படின்னு நம்ம பாட்டை பாடிக்கிட்டே தான் இருக்கணும். அவர் கூட சொல்லலாம், என்ன சொன்னாலும் சரி, நம்ம பிரச்சனைகள் வர 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 நம்ம துதியின் சத்தத்தை என்ன செய்யணும்? we must increase. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்திருக்க, மற்றவங்களுக்கு கொடுக்காத வாய்ப்பு. he want to dwell in our heart. நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்கு? shall we open our heart? ஒருவேளை நம்ம இருதயத்துக்குள்ள ஆண்டவர் விரும்பாத அசுத்தங்கள் இருந்தால் வெளியே நின்றுட்டு அழுதுகிட்டு இருப்பார். he'll cry definitely. ஆண்டவர் அழுவார். ஏன்னா அவர் நேசிக்கிற பிள்ளைகள் நாம. he loves us. அவர் விட மாட்டார். பேதுரு விட்டுட்டு போயிட்டான், 3 வருஷம் கூடயே இருக்கிறான். he saw the greatest miracles. எல்லாத்தையும் பார்த்தவன் அவன் மட்டும் போல ஒரு 6-7 பேரை கூட்டு போயிட்டான். மெஜாரிட்டி எழுதிட்டு போயிட்டான். செபதேயும் குமாரர் எழுதிட்டு போயிட்டான். இன்னும் 2 சீஷர்கள் எழுதிட்டு போயிட்டான். 6-7 பேர் எழுதிட்டு போயிட்டான். அவர் ஆண்டவர் அங்கேயும் போய் கேட்கிறாரு, பீட்டர், ஆர் யூ லவ்விங் மீ? அன்பா இருக்கிறாயா? அதே கர்த்தர் கேட்கிறார், ஆர் யூ ரியலி லவ்விங் மீ மை டியர் சில்ட்ரன்? குருத்தோலை ஞாயிறு, எத்தனை குருத்தோலை ஞாயிறு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கேன். ஆர் யூ லவ்விங் மீ? ஆண்டவர் கேட்கிறார். ஆர் யூ லவ்விங் மை டியர் பிரதர்ஸ்? ஆண்டவர் கேட்கிறார்.
Are you loving me? என்னை நேசிக்கிறாயா? என் மேல அன்பு கூறுகிறாயா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் அன்பு கூறுகிறேன் ஆண்டவரே. ரெசிப்ரோக்கலா சொல்லலாம். செயல் வடிவத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காய், ஆண்டவர் எதற்காய் அடுத்த வாரத்தில் நம்ம ஜீவனை கொடுக்கிறது மும்முனி தியானத்தை, சிலுவை பாடுகளை தியானிக்க போகிறோமே. அவர் எதற்காக தன்னுடைய ஜீவனை விட்டார்னா, இந்த உலக மக்கள், சாத்தானுடைய பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிற மக்கள் விடுவிப்பதற்காக. எங்களோட நீங்க மத்திய பிரதேசத்துக்கு வரணும்னா நான் அவரோட பாஸ்டா கூட்டு போறேன். சில சபைகள், உதயநகர் சபையெல்லாம் 400க்கு மேல வந்துட்டாங்க. 108 சபைகளில் கிட்டத்தட்ட 15-20 சபைகள் 200க்கு மேல வந்துருச்சு. ஆத்துமாக்கள் அங்க வந்து ஆராதனை பண்ண பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா. யாரும் கைதட்டுன்னு சொல்ல வேண்டாம், யாரும் அல்லேலியா சொல்ல வேண்டாம். அனுப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திரஜித் விஸ்வகர்மா அவருடைய இதுக்கு போயிருக்கிறேன். அல்லேலியாங்கிறேன். 200க்கும் அதிகமான மக்கள் 2 கையை வைத்து தான் சொல்றாங்க. ஏன்னா யாருக்கு அவங்க மரியாதை செலுத்துறாங்க? ஏசப்பாவுக்கு செலுத்துறாங்க. நான் சொல்றதுனால நீங்க உடனே அதுக்கு வந்து சொல்றதுனால ஒன்றும் இல்லை. யூ ஆர் ஹானரிங் அவர் காட். அதை தான் நீங்க நினைக்கணும். நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சிஎஸ்ஐ சர்ச்சில் கூப்பிடுவாங்க, நான் பாட்டுக்கு கையை உயர்த்தி கை தட்டி தான் நான் பாடுவேன். எல்லாரும் அமைதியாக தான் பாடுவாங்க. என்ன பாட்டு பாடினாலும் நான் பாட்டுக்கு கை தட்டி இருப்பேன். அவங்க வேற ஏதோ அந்த இதெல்லாம் விசுவாச பிரமாணம் சொல்லுவாங்க, நான் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பேன். நம்ம என்ன இருக்கு? நம்மளை அனல் மூட்டி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இது சாதாரண இது இல்லை. லேவியராகமம் 6:13 சொல்லுது, பலிபீடத்தின் மேல் உள்ள அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கணும், ஒரு நாளும் அவிந்து போகக்கூடாது. இந்த அக்கினி, தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துல கொடுத்த அந்த அக்கினி எதுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட காரியங்கள். ஒன்று, அந்த ரோமர் 1:21, 22, 23 சொல்லப்பட்ட தேவன் விரும்பாத அருவருப்புகள் எதுவும் உன்னுடைய இருதயத்துக்குள்ள, சிந்தைக்குள்ள வர முடியாது. எப்போ? அவருக்கு அதிக நேரம் நம்ம செலுத்தி, அவர் எப்பொழுதும் நம்ம தொழுது கொண்டு, அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் போது எந்த விதமான காரியங்களும் வர முடியாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் நமக்கு செய்வது மட்டுமல்ல, அவருடைய கண்கள், பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள், தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த உத்தம இருதயத்தோடு அவர்களை ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த மனிதர்கள் மேல் அவருடைய கண் பட்டா போதும், நம்முடைய வாழ்க்கை தரம் மாற ஆரம்பித்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் நம்ம பொறுமையாய் காத்திருக்கணும். இன்னைக்கு காத்திருக்க முடியாத ஒரு சூழல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எழும்புவோமா? அர்ப்பணிப்போமா? தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசினார். அவர் நம்மை ரட்சிக்கும் ரட்சகராய் நம்ம இருக்கிறார். விடுதலை கொடுக்கிற டெலிவரராய் இருக்கிறார். விடுதலை நாயகராய் இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர் is going to protect us in all evil things. 91ஆம் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவிக்கிற தெய்வம் அவர் தெய்வம். நம்ம எவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டினாலும் அது நம்மளை அணுகாதபடி நம்மளை காப்பாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். உன்னுடைய மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. இந்த நாட்களில் உன் எல்லைகளை நான் விரிவாக்குவேன் என்று தேவன் உத்தரவாதம் சொல்லுகிறார். He gives his hallelujah. அவர் உத்தரவாதம் செய்கிறார். உன்னுடைய எல்லைகளை நான் விரிவாக்குவேன். உன்னுடைய சமாதானத்தின் எல்லை, சந்தோஷத்தின் எல்லை, உன்னுடைய சுகத்தின் எல்லை, உன்னுடைய ஆரோக்கியத்தின் எல்லை, சத்துவத்தின் எல்லை, பலத்தின் எல்லை, ஐஸ்வர்யத்தின் எல்லை, கணத்தின் எல்லை, புகழின் எல்லை, ரட்சிப்பின் எல்லை, ஊழியத்தின் எல்லை, தரிசனத்தின் எல்லை, தியாகத்தின் எல்லை, எல்லா எல்லைகளையும் தேவன் அவர் விரிவாக்க விரும்புகிறார். அவருக்கு நீங்க அர்ப்பணிக்கணும். அவர் என்ன? ஆண்டவரே, he want to come into your heart, he want to dwell with you. உன்னுடைய இருதயத்தில் அவர் வாழ விரும்புகிறார். நீ அர்ப்பணிக்கணும். I am knocking the door. வெளியே நின்று நான் தட்டுறேன். Do you accept? நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா? நீ என்னை ஏற்றுக்கொள்வாயா? Are you accepting me? Are you accepting me? நீ ஏற்றுக்கொண்டால் நான் உள்ள வருவேன், உன் கூட இருப்பேன், உன்னுடைய கஷ்டத்தை என்னுடைய கஷ்டமா ஏற்றுக்கொள்வேன். அதான் சொன்னேன்,
கர்த்தர் மேல் என் மேல பாரத்தை வைத்திரு, நீ சந்தோஷமா இரு, நீ ஜாலியா இரு, நீ ஆள பிறந்தவர்கள், நீ சந்தோஷமா என் ஊழியத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு கிருபையை பெற்றவங்க என் மேல வச்சிரு. நான் உள்ள வந்தாச்சுன்னா உன் கஷ்டத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், உன் நிந்தையை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், உன் அவமானத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், உன் தரித்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன், உன் சுகவீனத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், உன் நோய்களை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். உனக்கு விடுதலை கொடுக்க போகிறேன், உனக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியத்தின் பிரகாரம் தகப்பனே அப்பா, நாங்கள் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறோம் தகப்பனே. அந்த ஆலயத்தில் உள்ள தகப்பனே அநேக அருவருக்கத்தக்க காரியங்கள் எங்களை விட்டு விலகும்படியாகவும் தகப்பனே, எங்கள் மதில்கள் அப்பா இறுக கட்டப்படியும்படியாகவும் கேட்ட செய்தியின் பிரகாரம் தகப்பனே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அப்பா மாற்றிக்கொள்ள தகப்பனே அப்பா, இந்த குருத்தோலை ஞாயிறில் நாங்கள் எங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு அதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கேட்ட சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபையை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு எந்த நேரத்தில் உணர்த்தணுமோ அந்த காரியங்களை உணர்த்தி கர்த்தராய் தேவன் எங்களை அப்பா எங்களை வழி நடத்த வேண்டுமாய் சமூகத்தில் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்கிற இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, செய்தி கொடுத்த தாசன் ஆசீர்வதிங்க, அவங்க ஊழியத்தை இன்னும் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா, 1000 மிஷினரி சொன்னாங்க தகப்பனே, அவங்களுடைய எண்ணங்கள் கம்மியா இருக்கலாம், அப்படியெல்லாம் ஆண்டவரே நீங்க அதற்கு மேல தகப்பனே அப்பா ஊழியர்களை அனுப்பத்தக்கதாக கிருபைகளையும் ஸ்லாக்கியங்களையும் தர வேண்டுமாய் உங்க சமூகத்தில் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. தேவன் அப்படி செய்கிற இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை தாழ்த்துகிறோம், கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும், தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மெடிக்கல் காலேஜிலேருந்து வந்திருக்கிறவங்க, எஸ்பி ஹாஸ்பிட்டல்,